சூப்பரான KFC ஸ்டைல் சிக்கன் வீட்டிலேயே எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாமா? இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் தயிர். இதை கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நல்லா அடித்து வச்சிடலாம். இது இப்போ ரெடி ஆயிட்டுது. இதில் 1/2 கப் பால் சேர்க்க போகிறேன். பால் வந்து ரூம் டெம்பரேச்சர்லேயே இருக்கட்டும். இது ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுடலாம். தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் பெப்பர். இது கூடவே ஒரு முட்டை சேர்த்து நல்லா பீட் பண்ணி வைக்கலாம். நான் முதல் வந்து முட்டை சேர்க்க மறந்துட்டேன். நீங்கள் முதலே சேருங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணி வைங்க. இப்போ இதில் நான் 3 சிக்கனோட லெக் பீஸ் எடுத்து வச்சிருக்கிறேன். அதை வந்து இதில் ஊற வைக்க போகிறேன். இது வந்து 30 மினிட்ஸ் அல்லது 1 ஹவர் ஊற வச்சு எடுக்கலாம். இது இப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக சிக்கன் கோல்ட் பண்ணுறதுக்கு தேவையான மாவு ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பவுலில் 1 கப் மாவு எடுத்துருக்கிறேன். கோதுமை மாவான். இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள் இருந்துச்சுன்னா அதை சேருங்க, கலர் கொடுக்கும். சிக்கனுக்கு உப்பு சேர்த்துருக்கிறோம். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்க்கலாம். 1/2 டீஸ்பூன் பெப்பர். அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் கார்லிக் பவுடர் சேர்க்குறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஊற வச்சு வச்சுருக்கோம்ல சிக்கன்ல, அதை இப்போ இந்த மாவில் போட்டு ஹோல்ட் பண்ணி எடுக்க போகிறோம். இதை ஒரு தடவை மாவில் போட்டு எடுத்துட்டு மறுபடியும் நாங்கள் தயிரன் பால் சேர்த்து முட்டையெல்லாம் சேர்த்து வச்சுருக்கிறோம்ல, அந்த கலவையில் திரும்பவும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு மறுபடியும் மாவில் போட்டு இதை 2 தடவை செய்ய போகிறோம். இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. ஒரு தவாவில் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடானதும் இதை பொறுமையாக மிதமான சூட்டில் ஃப்ரை பண்ணி எடுங்க. ஹை ஹீட்டில் விட்டீங்களேன்னா மேலால் வந்து ஃப்ரை ஆன மாதிரி இருக்கும். சிக்கன் வந்து வேகாமல் பச்சையாக இருக்குது. அதனால் ஒரு சைட் வேகினதும் மற்ற சைட் திருப்பி விடலாம். மிதமான சூட்டில் பொறுமையாக இருந்து ஃப்ரை பண்ணி எடுக்கும். இதே மாதிரி எல்லா சைட்டும் மாறி மாறி திருப்பி விட்டு கொண்டு இருக்கோம். இப்போ சிக்கன் எங்களுக்கு ரெடி ஆயிட்டுது. நாங்களே வீட்டில் KFC சிக்கன் ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் குக்கிங் ராதா. சமைப்போம், சுவைப்போம்.